வணக்கங்க. எல்லாரும் ஜெம்ஸ் மிட்டாய் சாப்பிட்டுருப்போம். 90s கிட்ஸ்ல இருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் பிடிச்ச மிட்டாய்கள்ல இதுவும் ஒரு மிட்டாய்னு சொல்லலாங்க. ஒரு கலரும் ஒரு சுவையா இருக்கும். இந்த கலர் எங்க இருந்து எடுக்கிறாங்க? ரசாயனமா இல்ல சாப்பாட்டுல சேர்க்கக்கூடிய அனுமதிக்கப்பட்ட கலர்கள் தானா? சாதாரணமா விலைய பாக்குறதுக்கும் எக்ஸ்பைரி டேட் பாக்குறதுக்கும் மட்டும்தான் நம்ம அந்த பாக்கெட் கவரை திருப்பி பார்ப்போம். இப்போ அதுவும் பல நேரங்கள்ல பாக்குறதும் இல்லைங்க. அங்க வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கிரீடியன்ஸ், அதாவது என்னென்னலாம் சேர்த்திருக்காங்க அப்படிங்கறதும் நம்மளால பார்க்க முடியுங்க. அப்படி ஜெம்ஸ் திருப்பி பார்த்தா கலர்ஸ்னு போட்டு நிறைய எண்கள் போட்டிருந்தாங்க. அது என்னென்னு இப்ப நம்ம பார்க்கலாங்க. இது என்ன எண்கள்னு கேட்டீங்கன்னா அந்த கலர்கள் வர்றதுக்காக சேர்க்கப்படுற கெமிக்கல்ஸனுடைய எண்கள்ங்க. இப்போ 171 டைட்டானியம் ஆக்சைடு வெள்ளையா இருக்குங்க. இது நம்ம செல்கள்ல இருக்கிற டிஎன்ஏவை சிதைச்சிடும்னு சொல்றாங்க. இதனாலேயேவும் யூரோப்ல இத தடை செஞ்சிருக்காங்க. அடுத்ததா 102 டார்டசைன், இது மஞ்சள் நிறம் கொடுக்கிறது. அதோட சேர்த்து ஆஸ்துமாவையும் ADHDன்னு சொல்லப்படுற குழந்தைகளுக்கு அதீத தன்மையான சுறுசுறுப்பு கொடுக்கறதாலேயும் நார்வேலையும் ஆஸ்திரியாலையும் இத தடை செஞ்சிருக்காங்க. 133 பிரில்லியன்ட் ப்ளூ FCF, இது நீல நிறம் கொடுக்கிறது. வெவ்வேறு விதமான அலர்ஜிகளை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக பிரான்ஸ்லயும் ஜெர்மனிலையும் ஸ்வீடன்லயும் ஆஸ்திரியாலையும் இத தடை பண்ணிருக்காங்க. 124 127 சிவப்பு நிறம் கொடுக்கக்கூடிய ரசாயனங்கள்னு சொல்றாங்க. இத தார்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஆஸ்துமா மற்றும் குழந்தைகளுக்கு அசாதாரணமான உணர்வுகளை கொடுக்கும்னு சொல்றாங்க. இதனாலேயும் யுஎஸ்லயும் நார்வேலையும் இத தடை செஞ்சிருக்காங்க. 132 இண்டிகோ கார்மைன், இதுவும் நீல நிறம் கொடுக்கிறதுங்க. இது ரத்த அழுத்தம், தோல் எரிச்சல் மற்றும் பல்வேறு ஜீரண கோளாறுகளை உருவாக்கும் அப்படிங்கறதுனாலயும் நார்வேல தடை செஞ்சிருக்காங்க. 110 சன்செட் எல்லோ FCF சொல்ற மஞ்சள் நிறம் கொடுக்கக்கூடியது. அது கூடவே இது அலர்ஜியையும் ஆஸ்துமாவையும் ஈரல் செயல் இழப்பையும் செய்யறதுனால நார்வேலையும் யுஎஸ்லயும் இத தடை செஞ்சிருக்காங்க. ரொம்ப அருமையான விஷயமா இருக்கு இல்லைங்களா? நான் என்ன கேக்குறேன்னா, இந்த நாடுகள்ல எல்லாம் இது கெட்டது அப்படின்னு தடை பண்ணிருக்காங்க. இந்தியால ஏன் பண்ணல? ஒருவேளை நமக்கு இதையெல்லாம் எதிர்த்து ஜீரணம் பண்றதுக்கு இயற்கையாவே தனியா சக்தி இருக்குமோ, இல்ல ஜனத்தொகை கம்மி ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்களா, இல்ல இந்தியால எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்களா? என்னமோங்க, நமக்கு ஏன் வம்பு? சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க, பார்த்து நடந்துக்கோங்க. நம்ம குழந்தைகளோட நலம் நம்ம பொறுப்பு தான், இல்லைங்களா? உங்களோட எனக்கான நேரத்திற்கு நன்றிங்க. என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்.